ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஜூலையில் இந்த புதிய நாளை நமக்கு தந்திருக்கிறாரு. அதிகாலை வேளையில் நம்மளை காணும்படி செய்திருக்கிறாரு. பாருங்கள், அந்த வசனத்துக்கு முந்தின வசனம், நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய மிக பெரிதான கிருபை, அவை காலை தோறும் புதியவைகளாகிறது. இந்த காலை நமக்கு ஏசப்பா புதிய நாளை தந்திருக்கிறாரு. பாருங்கள், இந்த புதிய நாளை தந்திருக்கிற நாட்களில் ஒரு சில காரியங்கள் நம்ம சபைக்காக இருந்தாலும் வீட்டு கூட்டமாக இருந்தாலும் விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம், அவை காலை தோறும் நமக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தந்திருக்கிறாங்க. இந்த நாளில் நம்ம என்ன செய்யணும் பாருங்கள், வேறு ஒன்றும் இல்லை. அந்த சபை கூடி வருதலை விட்டு விடக்கூடாது. ஒருத்தர் புத்தி சொல்லணும். ஆனால் கொரிந்தியரில் 10:24 வசனத்தில் என்ன சொல்கிறாரு? நீ உன்னுடைய சுய பிரயோஜனத்துக்கு வேண்டி ப்ரேயர் வேண்டாண்டாம். நீ பிறருக்காக ஒருத்தருக்காக நம்ம ஜபிக்கணும். ஜபிக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும், எப்படி கிடைக்கும் பாருங்கள். நீங்கள் வேண்டிக் கொள்ளுறதுக்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாக கிடைக்கும். இந்த உலகத்தில் எல்லாமே பார்க்குறது எல்லாமே இச்சிக்கிறதுக்கு தோணும். ஆனால் ஏசப்பா அந்த நாட்களில் இந்த நாட்களில் நம்மளை உயிரோடு வச்சிருக்கிறாருன்னா வேறு லெவல். உண்மையிலே சொல்கிறேன், வேறு லெவல். ஏன்னா எத்தனையோ பேர் ஷவர்மா சாப்பிட்றாங்க, இறந்து போகிறாங்க. புரோட்டா சாப்பிட்றாங்க, இறந்து போகிறாங்க. விபத்தில் தடுக்கி விழுகிறாங்க, இறந்து போகிறாங்க. ஆனால் கரம் பிடித்து நம்மளை காத்து நம்மளை இந்த நாட்கள் வர நம்ம சந்தோஷமாக வச்சுருக்கிறாருன்னா அவர் வேறு லெவல். ஏசப்பா நம்மளை நேசிக்கிறாரு. நம்ம இந்த நேசிக்கிற பகுதியில் வீட்டில் ரொம்ப நேசிப்பாங்க யாராவது. அப்படி நேசிக்கும்போது ஏசப்பா அந்த வீட்டில் ஸ்பெஷலாக யார் நேசிக்கிறாங்களோ அதிகமாக, அதை விட அதிகமாக யார்? ஏசப்பா நம்மளை நேசிப்பார். அப்போ நேசித்து என்ன செய்கிறாரு? இந்த காரியங்கள் எல்லாம் செய்யும்போது சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும் அப்படி ஆசைப்படுறாரு. அப்படி ஆசைப்படும்போது இந்த நாட்களில் பாருங்கள் என்னென்ன நடக்குது, என்னென்ன சூழ்நிலைகளை உலகத்துக்கு சண்டை ஆகுது. மனுஷனுக்கு மனுஷன் விரோதமாகிறான். எத்தனையோ பிரச்சனைகள். அப்போ இதெல்லாம் இருக்கும்போது நம்மளை எப்படி ஸ்பெஷலாக வச்சிருக்கிறார் பார்த்தீங்களா? எத்தனையோ இடங்கள். அப்போ அதாவது மற்ற 10:7 என்ன சொல்கிறது? பரலோக ராஜ்யம் மிக சமீபமாகிவிட்டது. நிலநடுக்கம் என்ன, நிலச்சரிவு என்ன, பூகம்பம் என்ன, சுனாமி என்ன, கொரோனா என்ன, எத்தனையோ பிரச்சனைகள். இதில் எல்லாம் என்னையும் காத்துக்கிட்டாரு. நீங்கள் சிந்தித்து பாருங்கள், ஏசப்பா எவ்வளோ ஸ்பெஷல், நம்மளை நேசிக்கிறார்.